ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி எங்கள் ட்ரெடிஷ்னல் படி பொங்கல் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க போகிறோன்னு பார்த்துருவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம காலைல போட்ட கோவத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல போய் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் பொங்கல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மூன் வந்து எனக்கு காலைல 5:45 வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் தான். பொங்கல் வைக்கிற இடத்துல காலைலேருந்து எங்கள் அண்ணனும் அக்காவும் சேர்ந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. க்ளீன் பண்ணி அந்த இடத்துல க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இந்த கல் தான். இந்த கல் வந்து அந்த பொங்கலை நிற்க வைக்கிறதுக்காக வச்சுருக்க கல். அந்த கல் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வருஷம் பொங்கல் நிற்க வைக்கிறோம். இப்போ அந்த கல்லெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பானையை தூக்கி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொங்கல் வைக்கிற பானையில் வந்து மஞ்சள் கட்டிக்கலாம். அந்த மஞ்சள் கட்டி வைக்கிறது வந்து நம்மளோட பாரம்பரியமான விஷயம். அதுக்கப்புறம் மஞ்சள் கட்டின உடனே எடுத்து கல்லில் வச்சிடலாம். அது கரெக்டாக அளவு பார்த்து வச்சிடணும். முதல்ல வச்சது வெண்பொங்கல் பானை, இரண்டாவதாக வைக்கிறது வந்து சக்கரை பொங்கல் பானை. இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம அந்த பானையில் ஃபுல்லாக ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதுவும் நம்ம ஃபுல்லாக. இப்போ கற்பூரம் வச்சு பற்ற வைக்க ஆரம்பிக்கிறோம். வெண்பொங்கல் பானையையும் பற்ற வச்சிட்டோம், சக்கரை பொங்கல் பானையிலையும் பற்ற வச்சிட்டோம். நம்ம ட்ரெடிஷ்னல் படி பொங்கல் வைக்கிறதுனால அந்த தென்னை மரத்தில் இருக்க ஓலையில் இருக்கிறத வச்சு நம்ம பற்ற வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பற்றிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தண்ணியை சுட வைக்கிறோம். தண்ணி சுட்டதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி நல்லா திக்கு திக்குன்னு எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வரும். ஏன்னா நாங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்பொங்கல் போடுறதுக்காக அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அரிசி கலந்து விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் பொங்கலுக்கப்புறம் நாங்கள் பொங்கல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். வெண்பொங்கலோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, ஆனால் சக்கரை பொங்கல் லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும், சாம்பாருக்காக. ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் இன்னும் ரெடி ஆகல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெடிஷ்னல் படி பொங்கல் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.